இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கோட் எப்படி இருக்கு? படம் பார்த்தவங்க என்ன சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். நடிகர் விஜய் நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய கோட் படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்து மேல எக்கச்சக்க எதிர்பார்ப்புல ரசிகர்கள் இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்ப இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்கா? படம் பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? இது தாண்டா சினிமா. இதுக்கு முன்னாடி பாத்திராத காட்சிகள், ரொம்பவும் வேகமா போகக்கூடிய முதல் பாதி, எதிர்பாராத அறிமுகம், விசில் போடு பாட்டு ரசிகர்களுக்கு சரியான விருந்து. ரோலர் கோஸ்டர்ல பயணிச்சது மாதிரியான அனுபவம் முதல் பாதியில கிடைக்குது. எதிர்பாராத திருப்பங்கள், அதுலயும் குறிப்பா இடைவேளை காட்சி ஹாலிவுட் தரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அண்ணாவோட நடிப்பு உச்சத்துல இருக்கு. எமோஷனலான காட்சிகள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விசில் போடு பாட்டு அருமையா இருக்கு. "வொர்த்து வர்மா" அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரசிகர். படத்தோட அறிமுக காட்சி மனச அள்ளுது. நடிகர் விஜய் இப்படியான தோற்றத்துல ரொம்ப இடைவெளிக்கு பின்னாடி பார்க்கறது நல்ல உணர்வ கொடுக்குது. ஸ்நேகாவோட கதாபாத்திரம் அப்புறம் குடும்ப காட்சிகள் ரொம்பவே எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு. போர் அடிக்கக்கூடிய விதத்துல பெரிய விஷயங்கள் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரசிகர். "யோவ் வெங்கட் பிரபு, என்னையா பண்ணி வச்சிருக்க? முதல் பாதி போனதே தெரியல" அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரசிகர். தொடர்ந்து ரசிகர்கள் இது பத்தி கருத்துக்கள பதிவு பண்ணிட்டே வராங்க. நடிகர் விஜய் நடிப்புல வெளியாயிருக்கக்கூடிய கோட் படம் ரசிகர்கள் மத்தியில அமோகமான வரவேற்பு பெற்றுட்டு வருது. ஒட்டுமொத்தமா படத்தோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, வெங்கட் பிரபு இயக்குன படங்கள்லயே பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னா இதுதான். மங்காத்தா படத்த விடவும் ஒரு படி மேல விறுவிறுப்பா இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் நெறைய பேரு கருத்துக்கள சொல்லிட்டு வராங்க. ஆனா அதே சமயம் எதிர்மறையான கருத்துக்கள் சிலவற்றையும் நம்மால கேட்க முடியுது. அதாவது படத்துல நெறைய முன்னணி நடிகர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களோட கதாபாத்திரம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மனசுல நிக்கல. என்ன காரணம் அப்படின்னா, படம் சுத்தி சுத்தி நடிகர் விஜய்யயே சுத்திக்கிட்டு இருக்குது. அப்பா விஜய், மகன் விஜய், இளம் வயசு விஜய் அப்படின்னு நடிகர் விஜய சுத்தி சுத்தி காட்சிகள் இருக்கிறதுனால, கூட நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களோட கதாபாத்திரம் மனசுல ஒட்டல. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியா இருக்குது. இன்னும் சில சமயத்துல எல்லாம் படத்துல இவங்க எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கூட வந்துட்டு போகுது. இது கூட கதையோட ஓட்டத்துல நம்மால கடந்து போக முடியுது. ஆனா ஆனா படத்துல நெறைய ரெஃபரன்ஸ் காட்சிகள் இருக்குது. ஆரம்பத்துல நல்லா இருந்த இந்த ரெஃபரன்ஸ் காட்சிகள் படம் போக போக போதும்பா சாமி முடியல அப்படிங்கிற உணர்வ கொடுத்துருது. அது மட்டும் இல்லாம படத்தோட நீளத்த நல்லாவே குறைச்சிருக்கலாம். தேவையில்லாத 1/2 மணி நேரத்துக்கும் அதிகமான காட்சிகள படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களே சுட்டிக்காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக 3 மணி நேரம் வச்சு இந்த படத்த எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. 2 மணி நேரம் மிஞ்சி போனா 2 1/2 மணி நேரத்துல முடிக்கக்கூடிய காட்சி கதை தான் இது அப்படிங்கிற கருத்துக்களையும் நெறைய ரசிகர்கள் பதிவிட்டுட்டு வராங்க.